வெல்கம் டு அப்புவிலர் சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மைதா பிஸ்கட்டு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா, ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. 1/2 கப்பு ஜீனி பவுடர், 1 கப் மைதா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மைதா தேவைப்படும், தனியாக ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டு, இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 4 ஸ்பூன் டால்டாவை நல்லா காய்ச்சி எடுத்து ஊற்றியாச்சு. இதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்தை பார்த்திங்கன்னா பிசையும் போது அது இலகி வரும், பார்த்து பிசையணும். 1/2 கப் ஜீனிக்கு 1/2 கப் மைதா தேவைப்படும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ். சின்ன பிள்ளைலாம் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கேன். கம்மியாக இருக்கும், அதுவே அவ்வளோ காசு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் ரொம்ப ஈஸின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இது மாதிரி கட்டமாக அழகாக 4 பக்கமும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம அழகாக டைமண்டாக பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் தடிமனாகவே உருட்டிக்கோங்க மாவை, திக்னஸாக. ரொம்பவே தேய்ச்சிடக்கூடாது. இப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சூடு காட்டி நெய் எதுக்கு ஊற்றுறோன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அதுதான் தேவை. எண்ணெயே சுத்தமாக குடிக்காது, கம்மி எண்ணெய் இருந்தாலே போதும், சூப்பராக செஞ்சிடலாம். இதை மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இது நம்ம வேகமாக ஆயிலில் பொரிச்சிடாதீங்க, சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை, ரொம்ப சிம்மில். இது எப்படியும் ஒரு 5 நிமிஷம் வேகுது. நீங்கள் அதிக ஹீட்டில் வச்சு பொரிச்சிங்கன்னா சுத்தமாக கிறிஸ்பியே இருக்காது, வேஸ்ட் ஆகிடும். சிம்மிலே வச்சு பொரிங்க. ஆயிலெலாம் குடிக்காது. அது ஏன் சிம்மில் வச்சு பொரிக்கினா உள்ளெல்லாம் நல்லா வந்து ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக ஆகும். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டான ஒரு பிஸ்கட்டு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சுகர் அதிகமாக வேணும்னா கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏலக்காய் வேணாலும் பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. ஜீனி கூடவே நீங்கள் 2 ஏலக்காய் அரைச்சி போட்டுக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா குட்டியாக தான் போட்டோம், நல்லா பெருசாக உப்பி சூப்பராக வந்திருக்கு. இப்போது மற்றதையும் பொரித்து எடுத்துக்கலாம். வாங்க அப்புவுக்கு கொடுக்கலாம். அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவனுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா கிறிஸ்பியாக வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருந்துச்சு, பொறன்னு அவ்வளோ டேஸ்ட்டு. அப்பவும் ஜாலியாக சாப்பிட்டான். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்து நல்லா சாப்பிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Bye friends.